குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குரூப் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து சென்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஒரு குரூப் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு சென்டர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு டெஃபினிஷன் தெரியும். சென்டர் ஆஃப் ஜிக்கு டெஃபினிஷன் என்ன தெரியும்னா, லெட் ஜி பி எ குரூப். சென்டர் ஆஃப் ஜிங்கிறது எப்படி இருக்கும்னா, collection of x belongs to G such that x into y, y into x for every y belongs to G. ஆக்சுவலாக இதில் ஒரு எலமெண்ட் இருக்குன்னா, இது வந்து குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வரும். இது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஜிக்கு நார்மல் சப் குரூப்பாக இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். சரிங்களா, ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ரைட்டா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், ரெண்டு ஜிபிஏ குரூப். ஃபஸ்ட் ரிசல்ட், சென்டர் ஆஃப் ஜி வந்து இந்த குரூப்புக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஜிங்கிறது குரூப்பாக இருந்தால் குரூப்புக்கு சென்டர் ஆஃப் ஜி வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என். பிங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்குது. பிங்கிறது ப்ரைம் நம்பர், வேறு பி இஸ் ப்ரைம். ஸோ இங்கெல்லாம் இப்போ பின்னு எழுதுனா அங்கே பி இஸ் ப்ரைம்னு அர்த்தம். ஓகேங்களா, பி இஸ் எனி ப்ரைம். ஸோ ப்ரைமாக இருந்தால் இங்கே சரி, பி வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சென்டர் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கும் போது அது வந்து என்னது, சிங்கிள்டன், அதாவது மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸ் இருக்கும் சென்டர் ஆஃப் ஜியில். அதான் இங்கே கான்செப்ட். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. சரிங்களா, அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கோம், ரைட். சென்டர் ஆஃப் ஜி, சென்டர் ஆஃப் ஜி வந்து இப்போ இது ஒரு ரிசல்ட்டு, இது ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் சென்டர் ஆஃப் ஜி வந்து எபிலியன் சப் குரூப். ஜிக்கு வந்து எபிலியன் சப் குரூப்பாக இருக்கும். அது ஆனால் வந்து நீ நாட் பி சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்காது. ஓகேங்களா, நீ நாட் பி சைக்ளிக் சப் குரூப்பாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஜி வந்து இது எடுத்துக்குவோம், ஒரு சைக்ளிக் சப் குரூப் எடுக்கணுமா. அப்போ ஒரு எபிலியன் குரூப் எடுத்துக்குமா. எபிலியன் குரூப் என்ன எடுக்கலாம், ஓகே, செட் ப்ளஸ் எடுத்துக்கலாம், ஆர் ப்ளஸ் சி ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கிளைன் 4 கூட எடுத்துக்கிறேன். இது எபிலியன். அப்போ சென்டர் ஆஃப் ஜி என்ன வரும், கிளைன் 4க்கு சென்டர் ஆஃப் ஜி வந்து கிளைன் 4 தான். சரிங்களா, அப்போ இது வந்து நான் எபிலியன். சரிங்களா, அப்போ ஒரு குரூப்புக்கு வந்து சப் குரூப் வந்து எபிலியனாக இருக்கும். பட் சாரி, ஒரு குரூப்புக்கு சென்டர் ஆஃப் ஜி வந்து எபிலியனாக இருக்கும், பட் சைக்கிளிக்காக இருக்காது. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்னென்னா, இந்த ரிசல்ட் முக்கியமானது. ஜி வந்து எபிலியனாக இருக்குது, அது சைக்கிளிக். சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜியாக இருக்கும். ஜிக்கு சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜியாக தான் இருக்கும். சரிங்களா, ரைட். இதான் இங்கே எழுதியிருக்கேண்ணா. ஓகே, ரைட். அடுத்த ரிசல்ட் வந்து, சப்போஸ் சென்டர் ஆஃப் ஜி வந்து, ஸோ நிறைய டைம்ஸ் சென்டர் கண்டுபிடிக்கிற ஒரு குரூப்ஸுக்கு. ஸோ எத்தனை டைம்ஸ் கண்டுபிடிச்சாலும் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த சென்டர் ஆஃப் ஜி தான் இருக்கும். ஓகேங்களா, லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது, சென்டர் ஆஃப் ஜியில் வந்து நிற்கும். சப்போஸ் ஜி எபிலியனாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜீன்னு வந்துக்கும். சென்டர் ஆஃப் ஜின்னு வந்து, இப்போ இதெல்லாம் சேர்ந்து சென்டர் ஆஃப் ஜின்னு வந்துருமா. அப்போ வந்து ஜீன்னு வந்து, இஃப் ஜி இஸ் எபிலியனாக இருந்தால் எத்தனை விட சென்டர் எடுத்தாலும் ஒரு குரூப்புக்கு அது லாஸ்ட்டில் ஜியில் வரும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரைட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குரூப் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு எபிலியன் குரூப்புக்கு சென்டர் வந்து அதே தான். சரி, அதனால் எபிலியன் குரூப்ஸ் வந்து சென்டர் வந்து கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. சிம்பிள், ஈஸி. ரைட்டுங்களா, சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜி தான். ஜி எபிலியனுக்கு சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜி தான். அப்போ நான் எபிலியன் குரூப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், சென்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ நான் எபிலியன் குரூப்ஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன நான் எபிலியன் குரூப்ஸ் இருக்கோ அதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யணும், சென்டர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நான் எபிலியனில் ஃபஸ்ட் நமக்கு என்னென்னா Q8 இருக்கா, Q8. ஸோ இதுக்கு சென்டர் என்ன வரும், ஸோ எல்லா எலமெண்ட்டையும் கம்யூட் ஆகிற எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டே எலமெண்ட் தான். ஓகேங்களா, அப்போது சென்டர் ஆஃப் Q8 வந்து 1 - 1. அதே நேரத்தில் ஃபார் n ≥ 1 SN சிமெட்ரிக் குரூப். ஸோ இது வந்து எல்லா எலமெண்ட்டையும் கம்யூட் ஆகணும்னா அது ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். சரிங்களா, ஃபார் எவ்ரி எண்ணுக்கு ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து இப்போ சிமெட்ரிக் குரூப் போட்டாச்சு. சிமெட்ரிக்னா S3 S4 எல்லாமே உள்ளே வந்துடும். சரிங்களா, அதுமாதிரி டயஹெட்ரல் குரூப்ஸு ஃபார் n ≥ 2. ரைட்டா, ரைட். இப்போது சப்போஸ் இந்த எண்ணுங்கிறது என்னென்னா dn எழுதியாச்சுன்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து உங்களுக்கு வந்து 2n அர்த்தம். சரிங்களா, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 2n அர்த்தம் dnல. ரைட்டுங்களா, சென்டர் ஆஃப் dn வந்து என்ன ஆடாக இருந்தால் சென்டர் ஆஃப் dn வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டியாக இருக்கும். n ஈவனாக இருந்தால் அது சென்டர் கண்டுபிடிச்சா கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ், ஈயும் y n/2ன்னு அர்த்தம். சரிங்களா, ஒய்ங்கிறது அந்த இது ரொட்டேஷன்,
சரிங்களா ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அல்டர்னேட்டிங் குரூப் ஏஎன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஏஎன் ஆக்சுவலாக ஏ2 வந்து எபிலியனாக இருக்கும், ஏ2 வந்து சைக்கிளிக்காக இருக்கும், ஏ3 சைக்கிளிக்காக இருக்கும். சரிங்களா. ஏ2 வந்து என்ன வரும், ஏ2 வந்து 2 ஐடென்டி எலமெண்ட், ஏ3 வந்து ஐசோமார்பிக் டு ஏ2 வந்து ஐடென்டிட்டி. சரிங்களா. ஏ1 வரவே வராது, ஏ1 வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா. ஏ1 கிடையாது. ஸோ ஏ3 ஏஎன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஏ3 போடும்போது ஸோ என்ன வரும், ஐசோமார்பிக் டு செட் டு அடிஷன் மாடல் 2க்கு வந்துருக்கும். இப்போ இது எபிலியன். சரிங்களா. இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் என்னு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4க்கு மேலே சென்டர் ஆஃப் ஏஎன் கண்டுபிடிச்சா அது ஐடென்டிட்டி மட்டும் தான் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்என்னு, டிஎன்னு, ஏஎன். நிறைய பேருக்கு இது கூட தெரிஞ்சுக்குவாங்க, இந்த ஏஎன் தெரியாது. சரிங்களா. ஏஎன் வந்து ஒரு சிலருக்கு தான் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா. ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் வரும். மேட்ரிக்ஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் n கிராஸ் n மேட்ரிக்ஸஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். ஸோ எஃப் போடுறோம். இப்போ ஃபீல்டு நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டுனா QRC செட் பி. சரிங்களா. இப்போ இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சா அது ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரிங்களா. இது ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஏங்கிறது ஃபீல்டு எலமெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்படி எழுதியிருப்பாங்க, A into identity such that A belongs to Fன்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா. ஷார்ட் ஃபார்ம். நான் ஏ காமனாக எடுத்துட்டோம்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். இது செட் ஆஃப் ஆல் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. செட் ஆஃப் ஆல் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் தான் என்னது, இந்த இதுக்கு சென்டராக இருக்கும். சரிங்களா. செட் ஆஃப் ஆல் ஸ்கேலர் மேட்ரிக்ஸஸ் இன் MN கிராஸ். ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்போ இதில் கார்டினாலிட்டி எத்தனை வரும், ஆக்சுவலாக இப்போ அது ஃபீல்டை பொறுத்து மாறும். ஃபீல்டு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது கார்டினாலிட்டி வந்து இன்ஃபினைட்டாக போகும். சரிங்களா. சப்போஸ் ஃபீல்டு வந்து செட் பின்னு வரும்போது கார்டினாலிட்டி குறைஞ்சிரும். சரிங்களா. கார்டினாலிட்டி குறைஞ்சிடும். ஏன் குறைஞ்சிடும், பிங்கிறது இங்கே ஃபைனைட் எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். பின்னாடி அது ஆக்சுவலாக அது இங்கே கொடுக்கணும். ஆக்சுவலாக முன்னாடியே கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு முன்னாடியே கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக ஒன் செகண்ட். அந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜெனரலைஸ்ட் லீனியர் n, np வந்து p-1. ஓகேங்களா. ஸோ இது முக்கியமான ரிசல்ட். ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஆக்சுவலாக ஜெனரலைஸ்ட் லீனியர் வந்துடும். ஸோ இது வந்து நான் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ் இருக்கும்போது சென்ட்ரலைஸ்ட் லீனியர் வரும். n கிராஸ் n மேட்ரிக்ஸஸ் ஓவர் செட் பி. அதாவது இதுதான் ஜெனரலைஸ்ட் லீனியர் குரூப். சரிங்களா. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெனரலைஸ்டு லீனியர் குரூப் n, செட் பின்னு எழுதியிருப்போம். சரிங்களா. இதுக்கு வந்து p-1 வரும். ஏன்னா இந்த ஸ்கேலர் வந்து நம்ம எது வரைக்கும் தான் போட முடியும்னா ஆக்சுவலாக எஃப் வந்து 0 போட்டால் என்ன ஆயிரும், 0 போடக்கூடாது. ஸோ எஃப் வந்து நாட் ஈக்குவல் 0. இப்போ f-0 போடணும். மல்டிப்ளிகேஷன் தான் எடுக்கிறோம். f-0 செட் ஆஃப் ஆல் ஸ்கேலர் மேட்ரிசஸ் எக்ஸெப்ட் 0. ஏ நாட் ஈக்குவல் 0 அப்படி வச்சுக்கோங்க. ஏ நாட் ஈக்குவல் 0. ஸோ ஃபீல்டு உள்ள எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம் எக்ஸெப்ட் 0 எலமெண்ட். ரைட்டுங்களா. அப்போது இப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், p எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது 0 விட்டுட்டோம்னா p-1. ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரைட்டுங்களா. ரைட். இப்போ இன் ஜென்ரல் இப்போ அடுத்த ரிசல்ட் என்ன பண்ண போகிறோம்னா, சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQன்னு இருக்குது, ஜி எபிலியனாக இருக்குது. P<Q, அதாவது P<Qனா 2 டிஸ்டிங்க்ட் ப்ரைம்னு அர்த்தம். டிஸ்டிங்க்ட் ப்ரைம் P விட Q அதிகமாக இருக்கும். அது ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சி ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி என்ன வரும்னா, ஆக்சுவலாக இது ஈஸியாக நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிடலாம். ஒரு தேர்த்தை யூஸ் பண்ணி அழகாக ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQ, ஜி வந்து நான் எபிலியன், P<Q. ஓகேங்களா.
ஸோ இதுக்கு சென்டர் ஆஃப் ஜி என்ன வரும்? சென்டர் ஆஃப் ஜி வந்து இதுக்கு என்ன வரும்? சப் குரூப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு டிவைசஸ் என்ன வரும்? பை லக்ராஞ்சி தியரம் படி இதுக்கு சப் குரூப்ஸோட ஆர்டர் என்ன வரும்? 1 வரும், P வரும், Q வரலாம், ஆர் PQ வரலாம். அப்போது சென்டர் ஆஃப் ஜியும் இதுக்கு சப் குரூப் தான், நார்மல் சப் குரூப். அப்போ ஆர்டர் என்ன வரலாம்? 1 வரலாம், RP, RQ, RPQ, ரைட்டா? ஸோ ஆர்டர் PQ வர வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம்னா இது எபிலின்னு எடுத்துருக்கோம். ஸோ எபிலின் குரூப் என்னது? அப்போ சப்போஸ் இது PQன்னு எடுத்தாச்சுன்னா G ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் ஜின்னு வந்துடும். அப்போ எபிலின்னு வந்துடும். அப்போ ஆர்டர் இது வராது. அடுத்த கேஸ் என்ன பண்ணால், சப்போஸ் நான் P எடுக்கிறேன். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா G பை N ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாமா? சென்டர் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன், ஒரு கோஷியன் குரூப் கண்டுபிடிக்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் N ஆஃப் ஜி, சென்டர் ஆஃப் ஜி, ரைட்டா? ஸோ இப்போ இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜி, ஏன்னா ஃபைனைட் குரூப்னா PQன்னு எடுத்துக்குவோம். இங்கே Pயா, இப்போ Q வந்துருச்சு. அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட் தெரியும்னா G பை சென்டர் ஆஃப் ஜி இஸ் சைக்ளிக் if and only if G is abelian தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரிசல்ட் எப்போ என்னது? இந்த குரூப் வந்து இந்த குரூப்போட ஆர்டர் வந்து இது வந்துருச்சு. therefore G by center of G is isomorphic to set Q. ஏன்னா இது ப்ரைம் ஆர்டர். ஸோ எனி ப்ரைம் ஆர்டர் குரூப் isomorphic to set Q addition modulo Qன்னு வந்துடும். அப்போ இது சைக்ளிக்கு, இது சைக்ளிக்குனால இது சைக்ளிக் வந்துடும். இது சைக்ளிக் இந்த தேர்தல் வர்றதுனால G வந்து என்ன ஆயிரும்னா எபிலியன் வந்துடும். அப்போ அவர் அசம்ஷன் G வந்து நான் எபிலியன் எடுத்திருக்கோம். ஸோ அவர் அசம்ஷன் therefore this is a contradiction. therefore order of center of G வந்து cannot be P. சரிங்களா? சிமிலர்லி ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து cannot be Q. இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி Qக்கு எடுத்து செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கும் வராது. அப்போது இது வரல, இது வரல, இது வரல. அப்போது therefore ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரிங்களா? அடுத்த ரிசல்ட் என்னென்னா, அதாவது சென்டர் ஆஃப் ஜிங்கிறது எபிலியன், இது சிங்கிள்டன் E மட்டும் தான் வரும். ஸோ ஈக்குவல் டு 1, எக்ஸாக்ட்லி 1. ஸோ அடுத்த ரிசல்ட் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் G வந்து PQ இருக்குது. G வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் G வந்து PQ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ஈக்குவேஷனில் இதெல்லாம் வரும். சரிங்களா? கிளாஸ் ஈக்குவேஷனில் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் G என்ன வரும் பார்க்கலாமா? ரைட். இதுக்கு என்ன சென்டர் ஆஃப் G வரும்? இப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து PQன்னு கொடுத்தாச்சு. P இஸ் ப்ரைம், G வந்து நான் எபிலியன் குரூப்பு. இப்போது வழக்கம் போல் சென்டர் ஆஃப் G வந்து சப் குரூப், நார்மல் சப் குரூப். அப்போ அதோட ஆர்டர் என்னலாம் இருக்கலாம்னா டிவைசஸ் தானே, ஒன்றா இருக்கலாம், RP, RP², RPQ. சரிங்களா? சப்போஸ் சென்டர் ஆஃப் G வந்து ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G 1 RP, RP², RPQ. ஸோ ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G PQ வர முடியாது. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா நேரம் அது வந்து எபிலியனாக வந்துடும். அது சைக்கிளிக் வரைக்கும் போயிடும், அதனால் வராது. சரிங்களா? G வந்து நான் எபிலியன் அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த தியரம் யூஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் G வந்து P பவர் என்ன இருந்தால் சென்டர் ஆஃப் G வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கான்னு சொல்லியிருப்போம். இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்போது இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. நான் இதை எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து P² எடுத்துக்கிறேன். இப்போ என்ன தெரியும்? G பை சென்டர் ஆஃப் Gக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறேன். G ஃபைனைட் குரூப்னால இப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் G பை ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் Gன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து எத்தனை PQ எலமெண்ட்ஸ்? PQ, இங்கே P². அப்போது Pன்னு வந்துடும். therefore இந்த எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து Pன்னு வந்துச்சு. therefore G பை சென்டர் ஆஃப் G இது ப்ரைம் ஆர்டர்னால இஸ் ஐசோமார்பிக் டு சைக்ளிக் குரூப் செட் P அடிஷன் மாடுலோ P. இது சைக்ளிக்னால இது சைக்ளிக்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இது சைக்ளிக்னு வந்துருச்சா? அப்போது G வந்து எபிலியன் வந்துடும். ஸோ போன சம் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் ப்ரூஃப். சரிங்களா? இதே தான், இந்த தேர்த்தை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது சைக்கிளிக் வந்துருச்சா, இது எபிலியன் வந்துடும். ஸோ இது எபிலியன் வந்துருச்சா? ஸோ அதனால் இட்ஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா G வந்து நான் எபிலியன் எடுத்துருக்குறோம்.
அப்போ இந்த சாய்ஸ் வராது. அப்போ இருக்கிறதே 4 சாய்ஸில் 2 ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரிமைனிங் சாய்ஸ் இஸ் திஸ். அப்போ ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து பியாக தான் இருக்கும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் போடுவோம் அடுத்தடுத்து. நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.